சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பூர்வ நாட்கள் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பூர்வ நாட்கள்னா முன்னாடி ஒரு காலத்துல தெய்வம் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஒரு கிரியை நடப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற தெய்வம், தொழுது கொள்கிற தெய்வம், அவர் கிரியை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆமென். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஆமென். நாம் தொழுது கொள்கிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் இன்று நோக்கி எப்பொழுதும் பார்த்து கொண்டு துதித்துக் கொண்டு இருக்கிற தெய்வம், அவர் கிரியை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் அமைதியாக இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் ஒன்று செய்ய முடியாத தெய்வம் கிடையாது, அவர் நமக்காக கிரியை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். இங்க வசனம் சொல்கிறது, பூர்வ நாட்களில் கிரியை செய்திருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் முன்னாடி காலத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்த காலத்துல, உபத்திரமாக இருந்த காலத்துல தெய்வம் இறங்கி அவர்களை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார். அவருடைய துன்பத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தெய்வம் அந்த கிரியை செய்யக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கிரியை செய்ய முடியாத தெய்வம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்து அவர் ஒன்று செய்ய முடியாது அப்படியே உட்கார்ந்திருக்கிற தெய்வம் கிடையாது. அவர் கிரியை செய்கிற தெய்வம். ஆமென்.